நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ். நல்ல ரிசல்ட் வந்திருக்கேன். விஜய் விஜய் ஓகே ஓகே. என்னம்மா படிச்சுட்டு இருக்கும்போது எழுப்புறீங்களே? உள்ள இருக்காளா இல்லையாவா? இருக்கா. பானு எந்திரிமா. நான் முழிச்சுட்டு தான் தூங்குறேன். நல்லா இருக்கு. முழிச்சுக்கிட்டா யாராச்சும் தூங்குவாங்களா என்ன? பாரு எப்படி தூங்குறா பாரு. பானு எழுப்புமா ப்ளீஸ். என்ன பானு எந்திரி, தூங்கலாமா அப்படி எல்லாம்? இப்ப நீங்க 2 பேரும் எந்திரிக்க போறீங்களா இல்லையா? மத்தியானம் பரீட்சை இருக்கு உங்களுக்கு. என்ன பண்றது, விடிய காலம் வருது, ஒரு 2 கட்டம் தூக்கம், அதோட தூக்கமே தனி. விடிய காலம் இல்லைங்களா? தயவு செஞ்சு எந்திரிக்க போறீங்களா இல்லையா கண்ணுங்களா? அல்லாம நீ தூங்கு. தூங்குறமா? நானும் தூங்குறேன். மணி 10 போகுது. 15 தான் ஆகட்டுமே. ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் தூங்குறதுல என்ன தப்பு? ராத்திரி பூரா டீ கொடுத்து தூங்க வச்சது நான் தான். என்னடா 2 டீ தான் கொண்டாந்துருக்க? ஞானத்தை கொடுக்க வானத்தை பாக்குது. அவன் எப்பதான் வானத்தை பாக்கல. ராத்திரி பகல் இல்லாம ஆகாயத்துல அப்படி என்னதான் இருக்குமோ? முந்தானத்து போய் நின்னாங்க. பகல்லையும் பாக்குறான், ராத்திரிலையும் பாக்குறான். கேட்டா அண்ட பிரபஞ்ச ஆராய்ச்சிங்கிறான். அம்மாடி 9 கிரகத்துல 3 கிரகம் வைத்து வைய வந்துருச்சு. வடமேற்கு திசையில் வால் நட்சத்திரம் வந்து விட்டது. எங்க ஆரம்பிச்சியா? என்ன ஏன் பின்னாடி பாக்கீங்க? மாமா அவர் வந்துட்டாரு. நாளைக்கு இல்லம்மா வரேன்னு சொன்னா. இவங்க தூங்குறத பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். மாமா ப்ளீஸ் எப்படியாவது இவங்களை எழுப்ப பாருங்க. நான் எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீ போ. ஹானிக்கால ஆடல பாத்ரூமுக்கு போடா. ஒளிஞ்சிக்கடா. ஒளிஞ்சாலும் விட மாட்டாரு. பண்ணுங்க. ஹிட்லர் வந்துட்டாரா? மாமா புத்தகம் செருப்பெல்லாம் அங்கங்க கிடக்குது. அவங்க வந்து பசங்க இன்னும் காலேஜுக்கு போலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படியாவது அவங்க கண்ணில் படாம மறைச்சிருங்களேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். இதை எங்க வைக்கிறது? கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் புத்தகம் வைப்பதற்கு கூட இடம் கிடைக்கவில்லையே. ஐயோ செருப்பு ஷூவு. ஐயோ இப்ப வந்துட்டான்னா ஹிட்லர் என்ன இத்தாலியும் அடிப்பான். ஐயோ அம்மா வந்துட்டானே. நாளைக்கு வர போறதா சொன்னீங்க? அதான்டி போலீஸ்காரங்க இல்ல. இன்னைக்கு வந்ததுல உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையா? சேச்சே குளிக்கலீங்களா? என்னது இல்ல குளிக்கிறது? 10 மணி வரைக்கும் ஒருத்தன் குளிக்காம இருந்தா அவன் எவ்வளவு பெரிய சோம்பேறி. பாஸ்ட் நிக்க வச்சு சுட வேணும். 4 மணிக்கு ட்ரெயின்லயே குளிச்சிட்டேன். இதுக்கும் போவாங்களே. ஆமா பாத்ரூம்லயேவா? ஐயா வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றவங்களுக்கும் அது வரும் இல்ல? நம்ம ஊர் ட்ரெயின் 6 ஆடத்துல எல்லாமே வந்துரும். சோம்பேறிக்கு வந்து 2 காலேஜுக்கு போயாச்சா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. இல்ல மாமா? ஆமாமா போயிட்டாங்க. ஆமாமா போயிட்டாங்க. என்னது நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு? நரேந்திரா, நம்ம ஊர்ல வீடு கட்டுறானுங்களே தவிர எவனும் நடுவாலும் உட்காரதே இல்ல. அதான் நான் உட்கார்ந்து இருக்கேன். நீ உட்காந்து பாடுறா. Behave like a father of policeman. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் வீட்டுக்குள்ள சுருட்டு பிடிக்க கூடாது. ஆனி இந்த தொப்பி எடு. எதுக்குள்ள தொப்பி? நாட்டத்தை தலையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துறேன். இவன் என்ன சொல்றான்? இதுக்குதான் நான் தொப்பியே வைக்கிறது இல்ல. வச்சிட்டாலும் உன் பீத்த தலைக்க வெயில் காலத்துக்கும் ரொம்ப தான் மணக்கும். போங்கடா. அந்த கழுதைய முட்டைப்பால் சாப்பிட்டு போனாங்களா? நான் இல்லங்கிறதுனால டிஃபன் முடிட்டு போயிட்டாங்களா? இல்ல முட்டைப்பால் தான் சாப்பிட்டு போனாங்க. இந்த ஆள்ல தான் முட்டை உடைச்சு சாப்பிட்டாங்க. இல்லடா நீ ஏண்டி உண்மையிலேயே பசங்க முட்டைப்பால் சாப்பிட்டு போனாங்களா? ஆமாங்க. தள்ளு. நான் போலீஸ்காரனுக்கெல்லாம் போலீஸ்காரன். உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனே சரியில்லையே. எந்திரிங்க. நத்திங் மேன். கீழே ஒண்ணு இல்ல. நான் ஒரு இதுக்கு உட்கார்ந்து இருக்கேன். எந்திரிங்க. கெட்ட வயசு. எம்மாடி பெல்ட்டோட போறாமா, அச்சுல போறாமா, குழந்தைகளை காப்பாத்து. என்னங்க
இல்லாம அதை என்கிட்ட மறைச்சு வேற இருக்கிறேன். அடிச்சுட்டாண்டா நீ. மார்னிங் சார். வெல் டன் இன்ஸ்பெக்டர் கௌதம். மிஸ்டர் கௌதம், நான் முதலா இன்ஸ்பெக்டரா அப்பாயிண்ட் ஆன ஸ்டேஷன் இதுதான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் மெயின்டைன்டு ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுக்கு தான் அவார்டு கிடைச்சிட்டு இருக்கு. நான் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறமும் என் பார்வை பூரா இந்த ஸ்டேஷன் மேலதான். இந்த வருஷம் நேஷனல் அவார்டு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. பாரு, பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரா கழட்டிடுவீங்களா? மார்க்கெட்ல ஒரு பொம்பளை செத்து கிடக்குது, ரிப்போர்ட் எழுதிக்கோன்னு சொன்னா ஜதாய்க்கிறிய. அங்கதான் அடிக்கடி பொம்பளைய தற்கொலை பண்ணிக்குதா? வணக்கம். யார் அவன் ஸ்டேஷன்ல கை நீட்டி பேசுறவன்? பட அப்படி. ஏய், கை நீட்டி பேசுவ? சார், இவன் கேஸ் கொடுக்க வந்தவன். எவனாத்தான் இருக்கட்டுமே. படாங்க. என்னடா மேசையை முறுக்கி விட்டுருக்கிற? இறக்குடா கீழே. பல வருஷமா பழகி போச்சு தர. இறக்குடா. இவர் முறுக்கி விடலாம், அடுத்தவன் இறக்கி விடணும். பெத்த புள்ள என்னையே 9 மாதிரி மீசையை வழிச்சு விட்டு அலைய சொல்றாரு. எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. என்ன நீங்க காலேஜுக்கு போல? நீங்க ஒண்ணும் சொல்லல என்னதான். ரன் ரனைசே ரனைசே. எல்லாரும் கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஐயோ, படிச்சதெல்லாம் மறந்துட்டேனே. கீர்த்தி கொஞ்சம் காட்டேன், விட்டா கழிக்கிற. நீங்க என்ன புக்கேவா? மனு, கிராண்ட்பா கிராண்ட்பா. ஹாய் கிராண்ட்பா. ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டீங்களடா. அம்மா உங்களுக்கு காபி டிஃபன் கொடுத்தாச்சா? எங்களுக்கு டிஃபன் வேணாம், காபி போதும். ஏய், காபி ஆச்சாவது எப்படியாவது பாஸ் ஆகுங்கடா, இல்லனா எங்க அப்பா என்ன கொன்னுடுவான். நானும் ஹாய் பானு. ஹாய் அபிலாஷா. அல்பன். ஓ அப்பா. ஓ அப்பா. ஏடா ரெண்டு பேரும் குழப்பறீங்க? ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பன் தானே? இருங்க. என் ஃப்ரெண்ட் அபிலாஷா. யாரு? காலேஜ் திறந்தப்ப கல்யாணம் சொன்னீங்க, அந்த பொண்ணு தானே இது? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். யாரு? அண்ணன் தானா? அது அதிகம் போடல போட்டிருக்கேன். ஓகே ஓகே. 801. நீ A block பாரு. நீ B.Com செக்ஷன் பாரு. நீ BSc பாரு. டாக்டர் ஐ கோ சார். Go to கக்கூஸ். கரெக்ட் சார். காலையில மறந்தே போச்சு. என்னப்பா கௌரவம்? காலேஜ்ல காக்கி ட்ரெஸ்க்கு என்ன வேலை? வருஷம் காப்பி அடிச்சு கலாட்டம் நடக்குதுல்ல, அதுக்கு பந்தோபஸ்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்க? ஐயோ, பேனா. சார், உங்க பேனாவை கொஞ்சம் கடன் தரீங்களா? உங்க பேனா அதேதான். இங்க் இருக்கா சார்? தேங்க்யூ. மறந்து போச்சு. கமிஷனர் பையன் காப்பி அடிக்கூடாது. தாய்க்குலவே நன்றி.
காப்பி அடிச்சியா தென் வாட்ஸ் விட்டு இது கூட தெரியல உனக்கு டீ பார் பண்றப்பெல்லாம் தெரியும் சார் சார் அது என்னோட பிட்டு இல்ல சார் காப்பி அடிச்சா தெரிஞ்சு போச்சுடா விட்டு ஏனாவே அடிச்சுட்டு போயிட்டான் பரதேசி பியூட்டிஃபுல் கேம். அது என்ன சொன்ன? ஒண்ணு இவங்களே தற்கொலை பண்ணிட்டு செத்து போ, இல்லாட்டி இவங்க ஒண்ண சாகடிக்கும். நல்லா இருக்கு. ஏன்டா சின்ன வயசுல இருந்தே எதையும் எக்ஸென்ட்ரிக் தனமா செய்யறதே உனக்கு ஒரு வேலையா போச்சுல? இந்த நேரத்துல எதுக்கு நான் வந்த? சத்தம் போடக்கூடாது. உட்கார் உட்கார் உட்கார மாட்டேன். சிட் டவுன் மை பாய். தாத்தா உங்களுக்கு வயசாயிருச்சு, அப்படி ஒரு ஓரமா உட்காந்து பஞ்சாயத்துக்கு தலைமை தான். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் பரிச்சை எழுதல. டேய், இவங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் வச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் படிக்காத பசங்களையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காத பசங்களையும் சுட்டு புதுக்கணும்டா. அண்ணா அந்த காலத்துல படிப்புல பெரிய கிங். எப்பவுமே 100க்கு 100 தான். 99 கூட நீ வாங்குனதே இல்லப்பா. டேய், இந்த காலத்து அப்பனங்களுக்கு ஒரு பெரிய வியாதிடா. அவங்களோட பழைய சரித்திரத்தை மறந்துடுவானுங்க, பசங்க மேல பாஞ்சிருவானுங்க. படிக்காம போன என்னடா? முன்னுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாரு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கா? டேய், நீ முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட மட்டும் பாக்க. படிக்காதனால கிரிமினலா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருக்கிற லிஸ்ட் தெரியுமா உனக்கு? அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு நீ பாத்தியா? டேய் டேய் டேய், இதுங்க ரெண்டும் போதை ஊசி போட்டுக்கால வந்துச்சுடா. இப்படியே விட்டுக்கிட்டு போனா கிரிமினல் லிஸ்ட் தான் வரும். ரிஸ்கியா? டேய், என் கதை முடிஞ்சு போன கதைடா. இதுங்க கதை ஆரம்பிக்க வேண்டியது. படிப்பு வரல, அவ்வளவுதானே. வேற யாராவது ஒரு வகையில முன்னுக்கு வந்துட்டு போறாங்க. டேய், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் ஒரு திறமை இருக்குது. அது என்னன்னு தெரியாமையே 100க்கு 99 பேர் செத்து போறாங்க. கண்டிப்பா நம்ம பசங்க கிட்டே ஒரு திறமை இருக்குண்டா. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும். நீதான் கை விட்டுட்டியே, நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? என்ன பாக்குற? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டா, வேலை வெட்டி இல்ல. இவங்களை முன்னுக்கு கொண்டு வரதே ஒரு வேலையை எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். இதுங்களை நம்பியா? என்ன நம்பி? சேலஞ்ச். என்னது இது? குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள், தாத்தா, நேற்று நடந்தது கனவா, இன்னைக்கு பாக்குறது கனவா? மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மானிடர்களே, நேற்று என்பது கெட்ட கனவு, இன்று என்பது நிஜக்கனவு, நாளை என்பது மாயக்கனவு. ஆக மொத்தத்துல எல்லாமே கனவுதான். நிம்மதியா தூங்குனீங்களா? இந்த வார்த்தை முதல் தடவை இப்பதான் கேக்குறோம். ஆஹா. ஏன் அங்கிள், நிஜமாவே எங்க 2 பேரும் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இனிமே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அப்படாவது குப்படாவது. இன்னும் என்ன அவனை பத்தி பேச்சு? கவலையை விட்டுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 60 இல்ல 16. Get up, man. முதல் நாள் ரொம்ப நேரம் மணலுக்குள்ள இருக்க கூடாது. ராணிமா, குயிக் குயிக். நான் எப்பவுமே வெளியே போகும்போது தேன் சாப்பிடணும்னு உனக்கு தெரியுமில்ல? அதாங்க கொண்டு வந்தேன். பியூர் மலை தேன் தானே? ஆமாங்க, மினிஸ்டர் கேம்புக்கு போனப்போ அவர் கொடுத்ததான். உங்களுக்கு கொடுக்க சொல்லி பிஏ கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. சுருளி மலை தேனா கொல்லி மலை தேனா? தெரியலங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, தென்மேற்கு பருவ காத்து அடிக்கும் போது சுருளி மலை தேனை சாப்பிடணும், வடகிழக்கு பருவ காத்து அடிக்கும் போது கொல்லி மலை தேனை சாப்பிடணும். ஓத்து. ஸ்டாப். என்ன இது, கிருஷ்ணருக்கு வேணா உருண்டை ஓட்டின மாதிரி இவ்வளவு பெரிய கிண்ணம் கையில ஓட்டு. இதான் கை. தேனை ஸ்பூன்ல சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், கையில சாப்பிட்டா பெட்டர் டேஸ்ட், அடையோட சாப்பிட்டா இன்னும் பெட்டர் டேஸ்ட். மீன் குழம்பு சட்டியில தான் செய்யணும், பாத்திரத்துல செஞ்சா டேஸ்ட் டிஃபர் ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடு. வேண்டாங்க. எச்ச கைன் பாக்குறியா? சாப்பிடு. ராணிமா, நான் மண்டிக்கு போயிட்டு பத்திரிக்கை ஆபீஸ் போறேன். போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ராங் நம்பர்னு வச்சுடு, இல்ல போனை கீழே வச்சுறேன். பனு
பிளாக் போர்ட். ஐயோ ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. என்ன வரல டைம் ஆயிடுச்சு. லடாக்ல சீனாக்கார விட்டு போன கடியாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனாக்கார டைமுக்கு அவசரப்படுறிய. திஸ் இஸ் இந்தியன் டைம். லேட்டா தான் வருவாங்க. பாக்குறது போலீஸ் வேலை, வந்திருக்கிறது ஆணைக்காலு. சுருக்கு சுருக்குங்கிறத பானு நல்லா இருக்கியா? வந்து 2 நாள் தானே ஆச்சு. பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். ஆமா எல்லாம் ரெடி. உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல டீ அப்புறம் தான் பேச்சு. கரெக்ட். ஆணிகளா இந்த பக்கம் வா. இங்க பாருங்க, பேர் இப்படி சொல்லுங்க. வாடா வாடா. Go to your place without cup. இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காரணமாத்தான். ஆமாம்மா சொல்லுங்கம்மா. எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெருசா குறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஊர்ல எந்த பிள்ளைங்க தூங்கல? என் குறைய நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அம்மா எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம் சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊதுற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே போதை ஊசி. ஐயோ பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கு இல்ல? ஊரே கூடி எழுதி வச்சிருக்கு உன் பிள்ளைகளோட திறமை. இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்து இருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில ஏறு. ஐயா, நீ கூடதான். ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவிர என்ன கொடுமை. உழுது நல்லா உழுது. ஹாய் ஸ்டாப் இட். பத்தி பொட்டில தான பத்த வச்சா? உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா? லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம் அடிச்சு உன் மூஞ்சில் ஊதுன போல தோணிச்சான். ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? ஏ பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு என் முன்னாடி சிகரெட் குடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவே வருண்டா. அப்படியே வந்தாலும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. டேய், சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனை நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க. எண்ணிக்கை தானா குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்? டேய், இங்கடா அப்படி இன்னொரு தம்பி எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. நமஸ்காரம் அண்டு. அட வாங்க கடப்ப அரிசி மட்டி. தளபதி சேர் எடுத்து போடு. சரிங்க. சேர்ல கடப்பா. ஏமண்டு சர்க்கார் வார்டு ஃபைல் சார் கையில வந்து இதுதானே நாயுடு உங்களை ஊர் பண்றது. சர்க்கார் ஃபைல் நேரம் இங்க வந்துதானே அங்க போகும். நாயுடு, என்னுடைய சம்பந்தப்பட்ட பர்மிட், லைசன்ஸ், கோட்டா எல்லாமே ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டா கூட என் இடத்துல வந்து நான் ஓகேனா தான் மேல் இடத்துல ஓகே ஆகும். மணி சார் எல்லாம் கரெக்டா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், உங்க கோட்டா வேற முடிஞ்சது. நம்ம கோட்டாவை கொஞ்சம் கவனிக்கிறது. பெண்மை பத்திரிகைக்கு முதலாளி நீயா இல்ல நானா? அத முதல்ல டிசைட் பண்ணிக்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட் இதானே அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி பக்கம் காலியா இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் புயல்னு போடுங்க. புதுசா நியூஸ் வேணுமா? இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை. வச்சிருங்க சார். எஸ். பெண்மை பத்திரிகைக்கு ஏதாவது? பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்துல இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க. புதுசா போடுங்க. பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம். போங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கர்னல். பிரிகாடியர். ஓ சாரி, நேத்து பார்த்தது மறந்துட்டேன். ஆமா, இவங்க யாரு? மிஸ் பானுரேகா. நேத்து சொன்னேன் அப்பாயின்மெண்ட். ஓ, பத்திரிக்கை துறையில சேரணும்னு எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தீங்க? போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பே இல்ல. வாட் மிஸ்டர் பிரிகேடியர், இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? யா யா யா. பாட புஸ்தகங்களை தவிர மத்த எல்லா புஸ்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம், தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம், கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும், சுதந்திரமான சிந்தனை, யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை, எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம். ஏன் சார், இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும்? அவனை ஏன் சார் ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்? அங்கிள், என்ன பத்தி இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம கமிஷனரோட பொண்ணு. ஓ, நம்ம ஃப்ரெண்ட் நரேந்திரனுடைய டாக்டரா? ஒரு சின்ன டெஸ்ட், என்ன நீ கமெண்ட் பண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? நின்னதான் கொஞ்சம் முடியுமா? ஓ, என்ன கொஞ்சம் நீங்க எதையுமே சொல்றீங்களா? குதர்க்கமா எடுத்துக்கிற சுபாவம். 18வது நூற்றாண்டு கடுக்க, 20வது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ், கோகோ ட்ரெஸ், செக்ஸி செயின், படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம், பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம். ஆன் தி ஹோல் யூ ஆர் an old wine in a new bottle. வித்தியாசமான ரசனை, விவகாரமான சிந்தனை, that's you. You appoint. கான்ஸ்டபிள், இவங்க வந்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த வாழ்க வளர்க யாருங்கிறத பத்தி தான். ஆமா. அவரு ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. இப்ப எந்த வித்தியாசமும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா மேல இடத்துக்கு போன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். ஒரு நிமிஷம். மாமு கொடுக்காம ஓடுறான். திருடங்கிட்டே மாமூலா? ஹலோ, பெண்மை பத்திரிகையோட துணை ஆசிரியர். ஒரு சின்ன பேட்டி, ஒரே ஒரு கேள்வி. உங்க பதில் தேவை. வாட் நான்சென்ஸ்? ராத்திரி 12 மணிக்கு மேல போலீஸ் கமிஷனர் எழுப்பி பேட்டியா கேக்குற? யார் நீ? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராத்திரியில நடக்கிற குற்றங்களுக்கு சில போலீஸ்காரங்களும் உடந்தேன்னு சில பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கமிஷனர்? யார் சொன்னது? Who's that bastard? ஏற்கனவே உங்களை பத்தி உங்க வயசுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. நடுராத்திரியில இப்படி கத்துனா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, நீயா? பானு, ஹலோ பானு. மம்மி, மம்மி, நீங்களா? நல்லா இருக்கியா? அப்படி என்னடி இந்த நேரம் கெட்ட நேரத்துல? எனக்கு இனிமேதான் நேரமே ஆரம்பம். நான் பத்திரிக்கையில சேர்ந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அப்படி என்னடி கேள்வி கேட்ட உங்க அப்பாவை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரு? உங்க பொண்ணாச்சே, ஆல்வேஸ் சக்சஸ். கொலைகாரங்களுக்கு அடுத்தபடியா நான் வெறுக்கிறது பத்திரிகைக்காரங்களை தான். நோ ஆன்சர் ஃபார் யுவர் filthy questions. அதுக்குள்ள பொண்ணோட கொஞ்சல பொண்ணு பத்திரிகைக்காரி ஆயிட்டான்னு ரொம்ப பெருமை புலர். அவ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னீங்களே. உங்களை நடுராத்திரியில எழுப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு தயாராயிட்டால, அத நினைச்சு உண்மையிலேயே எனக்கு பூரிப்புதான். பசங்களுக்கு விவரம் புரிஞ்சிச்சுன்னு ஒத்துக்க முடியல. என்ன போய் என்னங்க ஒண்ணுமுனுக்குற? ஒண்ணுமில்ல. என் டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச யாரையும் இது வரைக்கும் நான் விட்டு வச்சதில்ல, விட்டு வைக்க மாட்டேன். மைண்ட் யூ. இந்த பொண்ணு எப்படின்னா அந்த தருதலை எப்படியோ. மூஞ்சி கிழிஞ்சா டெட்டால் ஊத்தலாமா இல்ல டீச்சர் ஊத்தலாமா?
அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவனை ப்ரே பண்ணி தெரிஞ்சதா? எச்சில ரொம்ப வேஸ்ட் பண்ணாத, பின்னால தேவைப்படும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேதி கொடுத்துட்டீங்க. அவங்கள குறை சொல்றது என் நோக்கம் இல்ல, தெருவுல ஜனங்க பேசுற குறைகளை சுட்டி காட்டுதான் என் நோக்கம். குட். இப்ப ராத்திரி போய் பேட்டி எடுக்கிறீங்க, இதே விடிய காலத்துல போயிடுங்க. சூடா இருக்கும், போல்டா இருக்கணும், பரபரப்பா இருக்கணும். பேட்டி எல்லாம் யாராவது யார்கிட்டயும் மோதிக்கிட்டே இருக்கணும், ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பத்திரிகை வியாபாரம் நல்லா நடக்கும். பட் இந்த கிசு கிசு ஐ டோன்ட் லைக் இட். நீ சின்ன பொண்ணு. கமிஷனர் வாங்க வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். உங்க துணை ஆசிரியரை கொஞ்சம் இருக்க சொல்லணுமே. அது என்கிட்டே சொல்லி இருக்கலாமே மிஸ்டர் கமிஷனர். நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்ட பத்தி குறை சொல்லி பத்திரிகையில செய்தி வர்றது எனக்கு பிடிக்காத விஷயம். மிஸ்டர் ராஜராஜன், என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ எம் சாரி கமிஷனர். பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்காதீங்க. மேட்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டேக் இட் ஈஸி ஃப்ரெண்ட். வேணாலும் மொத்த பத்திரிகை வாங்கி எரிச்சிருங்க. அதுக்கு ஏதாவது உங்க டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? என்னடா பதில எதிர்பார்த்து வந்தோம், கேள்வியா கேட்கறானேன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்கறது தான் பெரிய புத்திசாலித்தனம்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பதில் சொல்றதுக்கு தான் புத்திசாலித்தனம் தேவைன்னு ரொம்ப பேர் உன்னையும் சேர்த்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கேள்வி கேட்கறதுக்கு தான் அதிகமா புத்திசாலித்தனம் தேவை. am I correct? தேங்க்யூ அங்கிள். யூ டூ ஆர் கரெக்ட். ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்ட பிறகுதான் மனித நாகரிகமே வளர ஆரம்பிச்சது. கொதிக்கிற தண்ணி மேல மூடி இருந்த தட்டு தடதடன்னு ஆடிச்சு. அன்னைக்கு ஏன்னு கேள்வி கேட்டான், இன்னைக்கு தண்டவாளத்துல ரயில் கடகடன்னு ஓடிட்டு இருக்கு. இதான் வாழ்க்கையின் தத்துவம். என்னது ரசிக்கிறீங்களா? அதனால கேள்வி கேட்கிற அறிவை முடிஞ்சா நீயும் வளர்த்துக்குவேன். நீங்க மட்டும் கத்துக்கிட்டா போதாது, உங்க டிபார்ட்மெண்ட்ல சிலருக்கும் கத்து கொடுக்கணும். என் டிபார்ட்மெண்ட் பாடம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு ஆள் தாங்க மாட்டீங்க. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேன்னு பார்த்தா என்னடா வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சா? மறுபடியும் தப்பு பண்ற நண்பா. ஒருத்தருக்கு வாய் கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஏன் அதிகமாச்சு, எப்படி அதிகமாச்சு, யாரால அதிகமாச்சுன்னு ஒரு கேள்வியை தூக்கி போடு. அப்படி நீ கேள்வி கேட்டீனா ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். why can't you try? ஜோசியாரன் சொன்னா உனக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு. இங்க வந்து நான் புள்ள வெட்டிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது சோசியாரனை பார்த்தேன்னா அவன் தலையிலேயே இந்த வண்டியை ஓட்டுவேன். கிடைக்க மாட்டேங்கிறானே. அப்பா இந்தாங்கப்பா, இந்த மாசம் என் சம்பளம் 4123 ரூபா 65 பைசா. அதுல 20 பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி 45 பைசா தான் இருக்கும். இந்த பிரபஞ்ச அண்ட வெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான். புல்லா வளர வேண்டிய புல்ல பாதியிலேயே கொண்டுட்டியே. உங்களுக்கு தெரியுது, உங்க அப்பாவுக்கு தெரியலையே. அவருக்கும் தெரியாதா? தைரியம் தான் சொல்லுங்க. தைரியத்தை கொடுக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி எனக்கு சரியா சுரக்கல. அது என்ன சுரபி? இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம். அது சுரக்கோட்டி சொல்லுங்க, நான் வர்றேன். ஞானம், எஸ் டாடி. இருக்கட்டும் டாடி. உனக்கு கல்யாணம் ஓகே டாடி. இவன் என் பிள்ளை. தம்பி சுந்தரவடிவேலு, அது உன் பேரு. தம்பி ஞானமூர்த்தி, இது என் பேரு. உங்க அப்பா கல்யாணம் சொன்னது ஓகேன்றீங்களே, பொண்ணு யாரு, என்ன விவரம்னு கேட்டீங்களா? இந்த அண்ட பிரபஞ்ச வெளியில தமிழ்நாட்டு பொண்ணுதான். எந்த பொண்ணா இருந்தா என்ன? பாஸ்பேட், அமினோ ஆசிட், கால்சியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது கூட நாக்குல கொஞ்சம் கொழுப்பு, இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண். அது எந்த முகமா இருந்தா என்ன, என்ன சைஸா இருந்தா என்ன, எந்த ஊரா இருந்தா என்ன, யார் அதுக்கு அப்பனா இருந்தா என்ன? இப்ப என்ன பேசுனீங்க? விஞ்ஞானம் ஃபுல்லா முடியிருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது. உனக்கு இருக்கிறதே குவார்டர், கால்சியம் ரொம்ப வீக். அப்புறம் லேபுக்கு வா, முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன். இப்படி ஒரு பிள்ளை. அம்மா, அப்பா எனக்கு கல்யாணம்ங்கிறாரு, பொண்ணு யாருமா? எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். ஓகே, ஏதோ ஒரு கலவை. என்னங்க, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வீட்டுல இருக்காளோ வெளியே இருக்காளோ, அவளுக்கு கல்யாணம் செஞ்சுட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்யறதானே இங்க முறை. பொண்ணு கல்யாணமா? அவளை வட்டி கட்டிக்குவான். ஏய் அபிலாஷா, நீ அப்படியே தண்ணில இரு,
அம்மா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறமா சின்ன எடுக்கிறேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஞானத்துக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஞானத்துக்கு கல்யாணமா? பரவாயில்லையே. அவனும் எனக்கு புள்ளதாண்டி. தெருவுல சுத்துற பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு உங்க அப்பாவே கேலியா பேசுறாரு. பானு, எனக்காவது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமா? போன ஜென்மத்துல நீ பண்ணின புண்ணியம்டா என் பேத்தி உன்னை ரொம்ப லைக் பண்றா. அதான் லவ்வா டெவலப் பண்ணிக்க. ஆமா, என்னடா போற போக்குல நடு ரோட்ல மாமா வேலை பாக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காரீங்க. எங்களுக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. தெருவுல சுத்துற நான் சொன்னாரு என் கல்யாணம் அப்பாவும் நீயும் அசந்து போற மாதிரி நடக்கும். கவலை விடு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அழைக்கலனாலும் நான் அழைக்கிறேன். இந்த ஞான கல்யாணத்துக்கு உங்க அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த புடவை அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ தான் கட்டிக்கிட்டு வரணும். ஆம்பளை மாதிரி பேண்டையும் சட்டையும் போட்டு வந்து நிக்காது. எவ்வளவு அழகா இருக்குமா? ஏய் பானு, நான் எவ்வளவு நேரம் தண்ணியே நிக்கிறது? நாட்டுல பெண்களோட நிலைமே இதுதான். தண்ணியில இறக்கி விட்டுட்டு வாங்க, கரை சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே வரேன். பாவண்டி அந்த அபிலாஷா. எனக்கு அழகு பாக்குறது இருக்கட்டும், அந்த பொண்ணு கரையத்தான் பாவம். குடு. இதான் எங்க வீடு. எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கும். எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தா வீட்டுல யாருமே இல்ல. பரவாயில்ல, உங்க ஒப்பனுக்கு பொறுப்பே இல்லம்மா. யூ கரெக்ட் அங்கிள். நாங்க வர்றது தெரிஞ்சுதான் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சாப்பிட்டோம். ஐட்டெல்லாம் ஏன் உள்ளடா. தயிர் சாதத்துக்கும் மிளகு சூப்புறதுக்கும் என்ன காம்பினேஷன் தெரியுமா? இன்னொரு சூப்பர் ஐட்டமா கொடுங்க கொடுங்க. குச்சில எடுத்து சப்பனுங்க. டேய், நரேந்திரா சாப்பிடுறா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது குச்சி ஐஸ் வாங்கி கொடுன்னு கேப்பியா? கப் ஐஸ்கிரீம்டா, சாப்பிடு. அடள்ளி, கூப்பிட்டீங்களா? யாரா இவங்களை உள்ள விட்டது? என்ன இது இப்ப கேக்குறீங்க? உங்க வீட்டு பிள்ளை இன்னைக்கு அடிச்சுக்கிறீங்க, நாளைக்கு கூட்டிக்கிறீங்க. இடையில நான் யாரு? ஐஸ்கிரீம் தண்ணி மாதிரியே கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. வாங்கி சாப்பிடுங்க. அவன் மனுஷன் இல்லம்மா, வேணா இது. நீ போய் ஆசீர்வாதம் வாங்கி. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? நீங்க கொட்டின ஐஸ்கிரீமோட அம்மா கிட்ட ஜில்லுன்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். பானு, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா? அதான் முறை. முறை. நீ நானும் பழைய மாதிரியே இருக்கும். அங்கேயே போய் ஜில்லுன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்க. தேங்க்யூ. சாரி சார், உங்க பர்மிஷன் இல்லாம உங்க பொண்ண. கௌதம், அவங்கிட்ட என்ன சார் பேச்சு? அவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவன் செய்யறதா கரெக்ட், மத்தவங்க செய்யறதெல்லாம் கேவலம்னு ஒரு நினைப்பு. பாருமா, அவன் வாங்கி கொடுத்த புடவை தான் நீ கல்யாணத்தை கட்டிக்கிட்டு இருக்க. அதுவே அவன் உனக்கு ஆட்சி வழங்கின மாதிரி தான். என்ன முறைகிற? இதெல்லாம் அங்க வச்சுக்க. நான் மிலிட்டரிக்காரன். சாரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமி. பிரதரின்னா புதுசா இல்லறத்துல இறங்கிருக்கீங்க. அவசரப்பட்டு அனாவசியமா உடலின் வெப்ப சக்தியை வீணாக்கிறாதீங்க. பின்னால தேவைப்படும். சிஸ்டர் பெஸ்ட் ஆஃப் லக். ரசாயன கலவையே தொடர்ந்து வா. வாங்க அங்கிள். இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நாளைக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. பேரு சௌடமா, ஊர் கன்னடம், வியாபாரம் வெண்ண. நீங்க கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிய பாத்தீங்களா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? திருப்பதியில உங்களுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு உங்களுக்காக கூட மொட்டை அடிக்கும். அவ்வளவு பக்தி. இதுங்க எதுக்கும் கோபப்படாதீங்க டாடி. தாத்தா வாங்க.
கவுந்தடிச்சு கொடுத்த மாப்பிள்ளையே சமாதானம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த போன ரேக்கா அவ்வளோ உண்டு டைனி டாட் என்ன ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும். அவ அண்ணன் நம்மால பாக்ஸிங் அடி அடி அடிச்சு துவைச்சிட்டா. பாக்ஸிங் போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவன் டெல்லி வர போறானா. தளபதி அவன் டெல்லிக்கு போறான்ல, அப்ப அந்த சின்ன வண்டோட அது அந்த உருவ ஒற்றுமையே இல்லாம ஒருத்தியோட சுத்திட்டு இருந்தானே, அவளாண்ண வெண்ண வைக்கிற பொண்ணு, ரெண்டு பேருக்கு கன்னட பொண்ணு. அந்த கன்னட பொண்ண நீ என்ன செய்யறன்னா, அட போன உங்க தரத்துக்கு இதெல்லாம் ஒத்துறாது. அவசரப்படாத, நீ அதனாலதான் வேலைக்காரனா இருக்க, நான் அதனாலதான் முதலாளியா இருக்கேன். அந்த வெண்ண வைக்கிறவளை நீ என்ன செய்யறன்னா, தலையாட்டாத காதை காட்டு. நான் போவே சொன்னேன், அவங்க பவிச்சுக்கிறாரு ஆளுங்க சேரணும். சேர்ந்துருந்தா நம்ம வீட்டை கடல் தண்ணி தவணை முறையில் அடிச்சிருக்குமா? என்னமா பேசாம இருக்க? அரசியல்ல நான் சேருதா? நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? சேர்றதுல தப்பலாமா? ஏசு கிறிஸ்து கூட தனியா நின்றுகிட்டு மலப்பிரசங்க பண்ணு. துணைக்கு ஒரு 13 சீடர்களை சேர்த்துக்கிட்டார். சோ உனக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தேவை. தைரியமா அரசியல் கட்சியில சேர்ந்து. எந்த கட்சி? எந்த கட்சியா இருந்தா நாங்க சொல்ற கட்சி தான். அம்மா பாலத்தை வாங்கியாந்துட்டேன். லைசன்ஸ் பெர்மிட் கூட வாங்கிடலாம் போட்டிருக்கு, பாலத்தை வாங்க முடியல. இப்பெல்லாம் தலைவர் ஆளுங்கட்சியில முக்கியமான ஆளுங்க சேர்த்துக்கிறாரா, அதனால நானே சொல்லி வாங்கி வந்திருக்கேன். இந்த கையெழுத்து போடு, சீக்கிரம் போடு. என்னம்மா அப்படி பாக்குற? ஏன் முதுகு மேல போடுமா கையெழுத்த? பாத்தியா வளையற, நீ பெரிய புள்ளி ஆயிடுவேன். குடு 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 குடு. என்னாச்சுன்னு தெரியலையே. பேத்திக்கு எப்படி இருக்கு? அபாஷன் ஆயிடுச்சு, இப்ப பரவாயில்ல. மயக்கம் தெரிஞ்சிச்சுங்களா? இது ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி டக்கு புக்குன்னு சத்தம் வர மாதிரி ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு நடக்க கூடாது. பேஷண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஷூவை கழட்டிக்கிட்டு நட, இல்லன்னா கையில எடுத்துக்கிட்டு நட. அதுவும் பிடிக்கலன்னா கமிஷனருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நட. அது எப்படி சார்? நான் போலீஸ் யூனிபார்ம்ல இருக்கேன், ஷூவை கட்டுறேன் சார், விளையாடுறாரு. ஒண்ணும் பெருசா வலிக்கல, இருந்தாலும் வலிக்கும். மிலிட்டரிக்காரன் மூடோட்டாயிரம் கழிச்சிருக்கண்ணா. யோ, நானே ஆணிக்காலு பல தடவை கலட்டி இருக்கேன். கலட்டியா? இவர் அழுத்திக்கிட்டு இருக்காரு, எப்படி உருவுறது?